வாங்க செய்தியை பார்ப்போம். வணக்கங்க. வணக்கம். பாலிமர் நியூஸ்லேருந்து பால்ராஜ் வந்திருக்குங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? நம்ம பேர் வந்து நம்பியூர் நாராயணன். நம்பியூர் நாராயணன். ஆமாங்க. வண்டி வந்து மாட்டு தீவனமெல்லாம் போகிற வழியில் செக் போஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் வண்டி மாட்டுதுங்களாம், அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? மாட்டு தீவனம் வந்துங்க செக் போஸ்ட்டில் மாட்டுது. இது வந்து விட்டா தான் இப்போ நாட்டு மக்களுக்கு பால் குழந்தைகளுக்குங்க, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அனைத்துக்குமே வந்து இது பால் தான் வந்துங்க. இப்போ குழந்தை எத்தனையோ குழந்தைங்க இந்த மாட்டை நம்பி, இந்த மாட்டிலேருந்து பால் நம்பி வாழ்கிறாங்க. இது நம்ம அரசு வந்து இது தடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் விவசாயம் தீவிர நடவடிக்கை எடுப்போம். தட்டில் பார்க்கலாங்களா? தட்டு பார்க்கலாங்க. ஒரு தட்டு 1.5 டன் வருவாங்க. கருது பிச்சு கேட்டீங்க. இது வந்து இப்படி திங்கக்கூடாதுங்க. இப்படி வாழைப்பழம் மட்டும் தொளிச்சு சாப்பிடுவாங்க நீங்கள். இது நம்ம கருதுங்க. சரிங்க. இப்படி தொளிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எந்த நோய் நொடி மூலம். இந்த கருதில் புழு தண்டு இருக்குங்க. இது புழு இல்லைங்க. இது கொஞ்சம் பிச்சு நீங்கள் வாயில் போட்டு பாருங்க, எந்த நோவும் வராதுங்க. சரி. தட்டுக்கெல்லாம் இன்சார்ஜ் ஒரு ஆள் இருப்பாங்களா? அவர் யாருங்க? அவர் தானுங்க. மக்களுக்கு சொல்லிடுங்க, தட்டு இந்த வேலையை பற்றி ஏதாவது சொல்லிடுங்க. இந்த வேலை வந்து அருமையான வேலைங்க. வெயில் காலத்துக்கு வந்து செய்ய முடியாதுங்க. மழை காலத்துக்கு பண்ணலாங்க. வெயில் காலத்துக்கு பண்ணி செத்து போயிருங்க சீக்கிரம்.